ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு இல்லையா? அதனால் நாம் இங்கே பக்கத்தில் இருக்க அருள்மலை முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நாம் வேறு ஒரு தீவிர முருக பக்தியாச்சா, அதனால் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி போய் முருகரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கிளம்பிட்டோம். என்னங்க காலையில் 8 மணிக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது, வெயிலா இது சாமி! எங்கள் ஊர்லலாம் வெயில் கொளுத்துது. பாவம் முருகர் பாருங்கள் எப்படி வெயிலில் காயிறாருன்னு சொல்லிட்டு. கோயில் போகிறக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க எங்கள் ஊரில். நல்ல வேலைங்க காலையில் சாப்பிட்டு கிளம்பணும். காலையிலேயே டிஃபனுக்கு வந்து பூரி மசாலும் செஞ்சுருந்தோம். காலையில் நேரத்துலேயே சாப்பிட்டும் கிளம்பிட்டோம். அங்கே போனால் பயங்கர கூட்டம் கோயிலில். கீழே அப்படியே அவங்க அண்ணன் விநாயகர் இருந்தார். அவரையும் பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு அப்படியே மேலே படி ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். படி சின்னது தான், கோயிலும் ரொம்ப சின்னது தான். பட் நாங்கள் இங்கே வந்து ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கே வந்திருந்தோம். நாங்கள் போகையிலே பாதி பேர் சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இன்றைக்கி கோயிலில். கோயிலில் வேறு வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறத போட்டிருந்தாங்க. நானும் பார்க்கவே இல்லை. நான் பாட்டுக்கு முருகர் மேலே இருக்கிற ஒரு ஆசையெல்லாம் வேகமாக கேமரா எடுத்துகிட்டு போய் வீடியோ வேறு எடுத்துட்டேன். அங்கே இருக்க ஒருத்தர் வேறு என்னை திட்டாரு. ஏம்மா கோயிலில் எழுதி போட்டிருக்கு அது கூட தெரியாதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேறு திட்டாரு. மனசு வேறு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் முருகர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு, முருகா என்னை மன்னிச்சுட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முருகர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நானும் வந்துட்டேன். நான் பார்த்த முருகரை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக ஒரு வீடியோ அந்த முருகரையும் காமிச்சிட்டேன். நன்றி. பாய் பாய்.